Periyar Maniamma Institute of Science and Technology, Tanjavur, BArc, ranked number 18 in India by IIR. எப்படி கேள்வி பண்ணாங்கன்னா சங்கர் சார் மாதிரி ஒரு பெரிய கமர்ஷியல் டைரக்டர் வந்துட்டு இப்படி ஒரு சின்ன படம் எடுத்திருக்கியே, அவர் எவ்வளோ கமர்ஷியல் கற்றுக் கொடுத்துருக்குறாரு, அதை உன்னை ப்ரூவ் பண்ணிக்க முடியலையே அப்படின்னு நிறைய சொன்னாங்க. ரொம்ப மனசில் இருக்கிற மொத்த கோபமும் சேர்ந்து வெளிப்பட்ட ஒரு படமாக அது மாறிடுச்சுன்னு நினைக்கிறேன். சக இயக்குநர்களே இப்போ வெற்றிமாறன் கூட நான் அப்படி பேசுறேன். ஒரு மீட்டிங்ல ஏன் ஒரு படம் வெற்றியோ, ஏன் ஒரு படம் தோல்வி அடையுது, எந்த படம் முக்கியமான படம் அப்படின்னு தொடர்ந்து டைரக்டர்ஸோட மீட் பண்றப்பெல்லாம் பேசிக்கிட்டே தான் இருக்கும். அவங்க ஷார்ப்பா ஒரு பார்வை பார்ப்பாங்க. இந்த இடத்துல இருந்து அந்த கதை எடுக்கப்பட்டிருக்கு. இப்ப உண்மையிலேயே சொல்லணும்னா பூமணியோட வெக்கையே நான் படம் பண்ண வேண்டியது. ஏன் பண்ணலன்னா, கடையை விட்டு வெளியே வந்தோடனே கதை முடிஞ்சிருச்சு, படம் முடிஞ்சிருச்சு, அதுக்கு பிறகு அந்த பொண்ணுடைய கால் போகணுமா, இந்த கேள்வி நிறைய பேர் என்கிட்ட கேட்டாங்க. ஆனா எனக்குள்ள நான் ஒரு கதையை நினைச்சு வச்சிருக்கேன். அந்த கதை என்னன்னா, நீங்க ரைட்டர்ஸோட டிஸ்கஸ் பண்றீங்களா சார்? அது மாதிரி சக இயக்குனர்களோட டிஸ்கஸ் பண்றது உண்டா? இப்ப இந்த ஹிட்டான படங்கள் பத்தி அது மாதிரி உங்களுக்கு பேசுற ஃப்ரெண்டா யார் இருக்காங்க? ஆல்மோஸ்ட் நான் வந்து லிங்குசாமி ரெகுலரா அவர் கூட பேசுவேன் நான். ஸோ இப்ப என்னன்னா, ஒரு படம் பார்த்தோன்னே நீ என்ன நினைக்கிறேன்னு இப்ப சங்கர் சாரே ஃபோன் பண்ணுவார், இப்ப சசி சார் கேட்பாரு அப்படின்னு. சக இயக்குநர்களே இப்ப வெற்றிமாறன் கூட நான் அப்படி பேசுறேன். ஒரு மீட்டிங்ல ஏன் ஒரு படம் வெற்றியோ, ஏன் ஒரு படம் தோல்வி அடையுது, எந்த படம் முக்கியமான படம் அப்படின்னு தொடர்ந்து டைரக்டர்ஸோட மீட் பண்றப்பெல்லாம் பேசிக்கிட்டே தான் இருக்கும். ஒரு உரையாடல்ல பேசுவோம். இந்த படத்தை ஏன் இவ்வளவு கொண்டாடுறாங்க, இந்த படத்துல ஒண்ணுமே இல்லையே அப்படின்னு ஒரு படம் சம்பந்தமா பேசுவோம். ஹிந்தியில் இந்த படம் பாத்தீங்களா, அது எவ்வளவு முக்கியமான ஒரு படம் அப்படின்னு சொல்லி ஹிந்தியில ஒரு முக்கியமான படத்தை பத்தி பேசுவோம். ஹிந்தி சினிமாவோட ஃபால் எங்க இருந்து துவங்குது, இப்ப கேஜிஎஃபோட வெற்றி தமிழ் சினிமாவில் என்ன மாதிரியான மாற்றங்களை உருவாக்குது அப்படின்னு நம்ம பேசியிருக்கோம். ஸோ தொடர்ந்து திரைப்படங்களுடைய நிலைமை இன்னைக்கு என்னவா இருக்குது இப்படிங்கிற விஷயத்த தொடர்ந்து பல்வேறு இப்ப டைரக்டர்ஸோட பேசிட்டே இருப்பேன் நான். ஏன்னா அது மூலியமா ஒண்ணு கண்டடைய முடியும். அவங்க ஒரு சினிமாவை எப்படி பாக்குறாங்க, அவங்களுக்கு எங்க அது பிடிபடுது, அவங்க ஷார்ப்பா ஒரு பார்வை பார்ப்பாங்க. இந்த இடத்துல இருந்து அந்த கதை எடுக்கப்பட்டிருக்கு. இப்ப உண்மையிலேயே சொல்லணும்னா பூமணியோட வெக்கையே நான் படம் பண்ண வேண்டியது. ஏன் பண்ணலன்னா, ஒரு வயசான ஒருத்தர் தன் பையனை காப்பாற்ற போறாரு, கொலை பண்ணது பையன், அவர் ஒண்ணுமே பண்ணல. இதான் அந்த வெக்கையில இருக்கிற ஒரு கதை. அவங்க ஃபைனலா ஒரு கோர்ட்ல போய் சரணடைஞ்சிருவோம், அதோட அந்த கதை முடிஞ்சிடும். ஸோ இது எப்படி நம்ம படமா பண்றதுன்னு நான் பண்ணாம விட்டுட்டேன். இப்போ அசுரன் வந்து அவர் பண்ணோடனே எனக்கு ரொம்ப சர்ப்ரைஸா இருந்துச்சு. ஒரு தமிழ் சினிமாவுடைய மாபெரும் வெற்றி படமாகவும் ஒரு கிளாசிக்காகவும் மாற்ற முடியும்னா நம்ம ஏன் பண்ண முடியல அப்படின்னு அதை எப்படி அவர் அணுகியிருக்காரு, அந்த திரைக்கதையை அவர் எப்படி அணுகியிருக்காரு அப்படின்னு நான் பாக்குறேன். இப்போ வாடிவாசல் அவர் பண்ண போறாரு. வாடிவாசலையும் முதல்ல லிங்குசாமி பண்றதா இருந்தது. நான் வந்து சரி நம்ம பண்ண ட்ரை பண்ணுவோமே அப்படின்னு திரைக்கதை அமைக்க முயற்சி பண்ணேன். அப்ப சரியா வரலன்னு நாங்க விட்டுட்டோம். ஏதோ என்ன ஒரே ஜல்லிக்கட்டா இருக்கு, இதை மட்டும் வச்சு எப்படி ஒரு திரைக்கதையை அமைக்க முடியும், ஒரு சாதாரண கிராமத்து கதையாயிரும். இன்னைக்கு தமிழ் சினிமா எதிர்பார்க்கிற ஒரு திரைப்படமாக அது மாறி இருக்கு. ஸோ இப்படி வந்து ஒரு சம்பந்தமா தொடர்ந்து நான் வந்து டைரக்டர்ஸோட ஏன் வெற்றியோடய நான் இதை சம்பந்தமா பேசியிருக்கேன். லிங்குசாமிகிட்ட பேசுவேன், பாலாஜி சக்திவேல் சார்கிட்ட பேசுவேன் அப்படின்னு தொடர்ந்து இயக்குநர்கள்ட்ட மாறி மாறி சந்திக்கிற நேரத்துல போன்ல நீங்க இந்த படத்தை பத்தி எப்படின்னு நினைக்கிறீங்க, ஒரு ஒரு படத்தினுடைய சக்சஸை நீங்க என்னவா பாக்குறீங்க. இப்ப பொன்னியின் செல்வனை பத்தி பேசுவோம். பொன்னியின் செல்வன் தெரியும் உங்களுக்கு, அதனுடைய முதல் பாகம் திரைக்கதை வந்து எவ்வளவு, அது வந்து எல்லாத்தையும் எப்படி அவங்க ஆர்கனைஸ் பண்றாங்க, ஒருங்கிணைக்கிறாங்க. அதுல வாரே இல்லை பொன்னியின் செல்வன் கதையில. ஜெயமோகன் அது சொல்லியிருப்பார் ஒரு இன்டர்வியூல. அதை வார மணி சார் எப்படி உள்ள கொண்டு வந்தாரு, அப்புறம் எல்லா கேரக்டர்ஸும் எப்படி ஒருங்கிணைச்சது. இப்போ அந்த கதை ஆரம்பிக்கிறப்பவே தெரியும், வந்து ஒரு வால் நட்சத்திரம் முதல் முறையாக வானிலிருந்து விழுது, இது வந்து ஒரு ராஜ ரத்தம் வேண்டி நிற்கிறது, யார் அதுக்கு பலியாட போறாங்க அப்படின்னு ஒரு கதை ஆரம்பிக்கும். ஒரு கதையை வந்து ஒருங்கிணைக்கிறதுக்கு இப்படிலாம் ஒரு ஆயுதம் சரியாக பயன்படுத்தப்பட்டிருக்கு அப்படின்னு வெவ்வேறு விதங்களாக. இப்போ ஓப்பன்ஹைமர் பத்திலாம் டிஸ்கஸ் பண்ணியிருக்கேன். ஓப்பன்ஹைமருடைய ஸ்கிரீன் பிளேயினுடைய அந்த வடிவம், அப்புறம் அந்த முறை, ப்ரெசன்ட் அவங்க வந்து பிளாக் அண்ட் ஒயிட்ல சொன்னதும், பாஸ்ட் ஃப்ளாஷ்பேக் அவங்க வந்து கலர்ல சொன்னதும், அப்புறம் அவங்க வந்து பர்சனல் இஷ்யூவை வச்சுக்கிட்டு ஒரு அவனோட அச்சீவ்மெண்ட்டை பத்தி, ஒரு காமனா நடந்த ஒரு விஷயத்தை பத்தி அவங்க டிஸ்கஸ் பண்ணது அப்படின்னு அந்த ஸ்கிரீன் பிளே என்னவா இருந்துச்சு, அந்த ஸ்கிரீன் பிளே
ஃபார்மேட் எப்படி இருந்துச்சு, அப்புறம் அந்த 70mm அவர் ஷூட் பண்ணது, அந்த விஷுவல் எப்படி இருந்துச்சு, இப்படின்னு தொடர்ந்து இங்கே திரைப்படங்கள் எப்படி உருவாக்கப்படுது, என்ன பெரிய டெக்னிக்கலாக நம்ம எவ்வளோ தூரம் வளர்ந்துருக்கோம் அப்படிங்கிறத தொடர்ந்து டிஸ்கஸ் பண்ணிக்கிட்டே தான் இருப்போம். இப்போ நீங்கள் முதல் கதை எழுதியிருக்கீங்க இல்லையா சார், அதை வந்து நீங்கள் உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸோட டிஸ்கஸ் பண்ணீங்களா? அதாவது அந்த டிஸ்கஷன் வந்து ஹெல்ப் பண்ணணும்னு நம்புறீங்களா, இல்லை ஒரு கதைன்றது உங்களுக்குள்ளே எவால்வ் ஆகிட்டே இருக்கணுன்றதை நம்புவீங்களா? ரெண்டுமே தான் ரொம்ப சரியான ஐடியா. ஆனால் நான் வேலை பார்த்த, நான் அசிஸ்டன்டாக இருந்த ஒரு காலகட்டம் என்பது ரூமில் நண்பர்கள் எல்லாரும் கூடி ஒரு கதையை விவாதித்து அந்த கதையை உருவாக்குற ஒரு காலகட்டம். என் ரூமில் லிங்குசாமி இருந்தார், பிருந்தா சாரதி, ரவிராதா, ரவி மரியா அப்படின்னு நிறைய நண்பர்கள் எங்களோட இருந்தாங்க. ஸோ அதனால் தொடர்ந்து நண்பர்கள் இரவு முழுக்க கூடி கதையை விவாதிப்போம். இப்போ நான் வேலை பார்த்த இடத்துலையும் நிறைய அசிஸ்டன்டோட உட்கார்ந்து டைரக்டர் கதை பேசுகிறத கேள்விப்பட்டிருக்கேன். ஸோ ஒரு திரைக்கதைங்கிறது ஒரு 4 பேர் சேர்ந்து விவாதிக்கிறதா பார்த்துருக்கேன். அப்போ சில நண்பர்கள் முழு கதையுமே அவங்க சொல்லுவாங்க, முழு கதையுமே அவங்க யோசிச்சுருவாங்க, வேகமாக ஒரு கதையை யோசிப்பாங்க, வேகமாக இந்த இதுல இருந்து இப்படி ஒரு கதை எப்படி இருக்கு அப்படின்னு ஒன்று சொல்லுவாங்க. ஸோ நான் ரெண்டையுமே பார்த்துருக்கேன். ஒருத்தருக்குள்ள எவால்வ் ஆகி ஒரு கதை உருவாகிறதையும் பார்த்துருக்கேன். இப்போ கூடி விவாதிக்கிற திரைக்கதை அமைப்பையுமே ரெண்டையுமே பார்த்துருக்கேன். ஸோ அந்தந்த சூழ்நிலைக்கு நம்மளால என்ன பண்ண முடியுமோ அதை கம்ஃபர்ட் பண்ணிக்கிறது தான், அப்படிதான் நினைக்கிறேன். உங்களோட ப்ரிஃபரன்ஸ் எதுவாக இருந்தது, நீங்க எப்படி உருவாக்குனீங்க? அது என்னன்னா, கூடி உருவாக்கின கதைகளும் உண்டு. நான் மட்டும் தனியாக எழுதின, இப்போ வெயில்லாம் நான் மட்டும் தனியாக எழுதின கதை, யாரு கூட டிஸ்கஸ் பண்ணுறதுக்கு அப்போ எனக்கு வந்து அந்த வாய்ப்பு அமையலை. ஸோ நான் தனியாக எழுதிதான் ஆகணுங்கிற ஓரளவுக்கு ப்ரெஷரைஸ்டாக ஆகிட்டேன் ஆக்சுவலாக. ஸோ அதனால் தனியாக தான் அப்படி எழுதினேன். ஸோ சேர்ந்து விவாதிச்சும், இப்போ அங்காடி தெருலாம் விவாதிச்சு எழுதின கதை தான், ரிசர்ச் பண்ணி விவாதிச்சு எழுதின கதை தான். ஸோ அதனால் ரெண்டுக்குமே நான் வந்து ஐ எம் ஸோ கம்ஃபர்ட். இப்போ அநீதி ஆகட்டும், ஜெயிலாகட்டும், தனியாக நான் உட்காந்து எழுதியிருக்கேன். ஸோ இது வந்து இப்படியும் அப்படியும் ரெண்டுமாவும் சொல்லலாம். எனக்கு வந்து எழுதுறப்ப வேற ஒன்று தோணும், வேற நிறைய நிகழ்ந்திருக்கு மேஜிக். நான் தனியாக உட்காந்து எழுதுறப்ப, சேர்ந்து இருக்கிறப்ப நிறைய மேஜிக் நிகழ்ந்திருக்கு. நான் ரெண்டையுமே ப்ரிஃபர் பண்ணுவேன். இப்போ நீங்கள் தொடர்ந்து வந்து எஸ் ராமகிருஷ்ணன் சார், ஜெயமோகன் சார் இவங்களோட தான் ஒர்க் பண்ணியிருக்கீங்க. அந்த ப்ராசஸ் எப்படி சார் இருக்கும்? நீங்கள் அவங்களுக்கு என்ன கொடுப்பீங்க? ஒரு ஃபுல் ஸ்கிரிப்டாக கொடுத்து அவங்களுடைய வசனங்கள் வாங்குவீங்களா? என்ன மாதிரி உங்களுடைய ப்ராசஸ் இருக்கும்? இப்போ இவ்வளோ காலம் ரைட்டரோட எல்லா நிலைகள்லையும் நான் வேலை பார்த்துருக்கேன். ஸோ எனக்கு வந்து ஆல்பமில் படம் ஓகே ஆன பிறகு ஒவ்வொரு காட்சியும் முடிவு பண்ணுறத அவரோட உட்காந்து முடிவு பண்ணியிருக்கேன் எஸ் ராமகிருஷ்ணனோட. அப்புறம் அவர் மொத்தமாக டயலாக் எழுதி கொடுத்துட்டாரு. அப்புறம் ப்ரொசீட் ஆனோம். வெயில் நானே எழுதிட்டேன் டோட்டலாகவே. அங்காடி தெரு என்னன்னா, நான் வந்து மொத்த கதையும் சொல்லி ப்ரொடக்ஷன் ஓகே ஆன பிறகு தான் நான் ஜெயமோகன் சாரை கூப்பிட்டேன் டயலாக் எழுதணும். அப்போது எங்கள்கிட்ட வந்து படத்தினுடைய மொத்த காட்சியும் இருந்துச்சு, பிகினிங்லேருந்து எண்டு வரைக்கும். ஏன்னா கதையை வந்து கிட்டத்தட்ட ஒரு 6 மாதம் வந்து வெவ்வேறு ப்ரொடியூசருக்கு நரேட் பண்ணதுனால ஸ்கிரிப்டாக ரெடியாக தான் இருந்துச்சு, ஆனால் ஸ்லாங்காக மாறாமல் இருந்துச்சு. ஸோ அதனால் வந்து ஜெயமோகன் கூட வேலை செய்கிறப்ப நிறைய புதிய பார்வைகள் எனக்கு உருவாச்சு. ஸோ அப்போ அந்த பீரியட் ஆஃப் டைமில் அந்த கதையை நரேட் பண்ண அவர் உடனே வந்து ஒரு 2-3 நாள் டிஸ்கஸ் பண்ணோம். இந்த கடை எப்படி இருக்கணும், இந்த முதலாளி எப்படி இருப்பார் அப்படின்னு டிஸ்கஸ் பண்ணோம். அவர் டக்குன்னு மொத்த ஸ்கிரிப்டையும் எழுதி அனுப்பிச்சிட்டார். ஸோ இது அங்காடி தெருல. அரவானை பொறுத்த வரைக்கும் அந்த காவல் கூடத்தில் இருக்கிற அந்த லைனை எடுத்துக்கிட்டு ரைட்டரோட வேற என்னென்னலாம் இதுக்குள்ளே சேர்க்கலாம், இந்த நாவல் கூட்டத்துக்குள்ளே இருந்து எடுத்து உள்ளே வச்சு இதை சேர்க்க முடியுமா அப்படிங்கிற பாணியில் டிஸ்கஷன் இருந்துச்சு. ஸோ அதனால் ஒரு ரைட்டிங்கினுடைய வெவ்வேறு கிரியேட்டிவான சவால்களையும் எல்லா நுனியிலேருந்து அட்டன் பண்ணியிருக்கோம். ரொம்ப ஸ்க்ராட்சிலிருந்து ஜெயமோகனோடலாம் பேசிகிட்டு இருந்திருக்கேன், எஸ் ராமகிருஷ்ணனோட ஸ்க்ராட்சிலேருந்து பேசியிருக்கேன். நான் என்ன மாதிரி ஒரு படம் பண்ணணும்னு நினைக்கிறேன், என்னுடைய மனசில் என்ன இமேஜ் இருக்குது, இந்த ஸ்க்ராட்ச்லேருந்து பேசியிருக்கேன். இல்லைனா அவருடைய சிறுகதையை வச்சு நான் இதை வச்சு பண்ணணும்னு நினைக்கிறேங்க அப்படின்னு பேசியிருக்கேன். இல்லை நாவல், இந்த நாவலை நான் படம் பண்ணணும்னு நினைக்கிறேன், எனக்கு இந்த மாதிரியான ஒரு கிளாசிக்கான ஒரு படம் பண்ணணும், இந்த மாதிரி ஒரு படம் பண்ணணும்னு பேசியிருக்கேன். ஸோ ஒரு கிரியேட்டிவ்னுடைய எல்லா சாத்தியக்கூறுகளையுமே ஜெயமோகன், எஸ்ரா, நிறைய ரைட்டர்ஸோட தொடர்ந்து நான் பேசிக்கிட்டே இருக்கேன். எதெல்லாம் இன்னைக்கு வந்து கதையாகுது, எதெல்லாம் கதையாக்க முடியும், எதெல்லாம் திரைப்படங்களுக்குள்ள கொண்டு வர முடியும். இப்போ 12th ஃபெயில்னு ஒரு படம் பார்த்துருப்பீங்க. அது வந்து ஒரு ஐஏஎஸ் எழுதுறவனுடைய நெஜ சவாலை பற்றி பேசுகிற படம். இப்போ லப்படா லேடிஸ்னு ஹிந்தி படம் ஒரு பெரிய ஹிட். ஸோ எப்படி வந்து அந்த 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 விஷயங்களை அவங்க வந்து அவ்வளோ அழகாக ஒர்க் அவுட் பண்ணியிருக்கிறாங்க.
இப்படின்னு எல்லா கதையினுடைய சாத்தியங்களையும் அசாத்தியங்களையும் தொடர்ந்து பேசிட்டு இருப்பேன். மலையாள சினிமா உன்னுடைய திரைக்கதை எப்படி இங்க வேலை செய்யுது, இப்ப மஞ்சுமல் பாய்ஸ் சக்சஸ்க்கு பின்னாடி இருக்கிற திரைக்கதை காரணிகள்லாம் என்னவா இருக்கு, எப்படி அவங்க வந்து எடுத்தோடனே வந்து அந்த டைட்டில்லையே அந்த குணா சாங்கை போட்டு மைண்ட் செட் பண்ணாங்க ஆடியன்ஸை, அதெல்லாம் திரைக்கதையுடைய ஒரு காரணி ஆக்சுவலா. அப்புறம் அந்த கயிறு இழுக்கிற போட்டி எல்லாருமே குறிப்பிடுகிற ஒரு போட்டி. அப்புறம் அதை வந்து எவ்வளவு இயல்பா பண்ணாங்க, ரொம்ப மெலோட்ராமட்டிக் ஆக்காம பண்ணாங்க. இப்படின்னு தொடர்ந்து ரைட்டர்ஸோட விவாதிச்சுக்கிட்டே இருப்பேன். அப்புறம் ஒரு படம் வெற்றி அடைந்தால் உண்மையிலேயே ஒரு நம்ம நினைக்கிற ஒரு படம் கமர்ஷியல் படமா கூட இருக்கலாம். இப்ப பாகுபலி 2 வெற்றி எப்படி சாத்தியமாச்சு இப்படின்னு தொடர்ந்து ரைட்டர்ஸோட வெவ்வேறு தருணங்கள்ல நம்ம விவாதிச்சுக்கிட்டே இருப்போம். ஸோ அதன் வழியாக ஒன்றை கண்டடைகிறோம் நம்ம. ஸோ அப்படிதான் அந்த விவாதம் போகும். இப்போ வெயில் முடிச்சுட்டு அங்காடி தெரு எழுதும்போது சார், ஒரு சரியா போகாத, நம்ம நினைச்ச மாதிரி நடக்காத ஒரு படத்துக்கு அப்புறம் இன்னொரு படம் எழுதுறதுக்கும் மிகப்பெரிய வெற்றிக்கு அப்புறம் எழுதுறதுக்கும் வித்தியாசம் இருந்ததா சார்? கண்டிப்பா. இப்ப என்னன்னா, எழுதுறதுங்கிறதே பெரும் கஷ்டமான ஒரு விஷயம்தான். ரைட்டிங்கிறது எப்பயுமே கஷ்டமா இருக்கு. எனக்கு மட்டும் இல்ல, எல்லா டைரக்டர்ஸ்க்கும். நான் இப்ப சமீபமா எல்லார்ட்டையும் பார்த்துட்டேன், எல்லாரு கூடயும் பேசிட்டு இருக்கிறதுனால ஒரு அடுத்த படத்தை கண்டடைகிறதுங்கிறது, அடுத்த கதையை கண்டடைங்கிறது நிஜமாவே பெரிய பெரிய ஜேர்னியா இருக்கு. மேலேயே வந்து இன்னைக்கு ஆடியன்ஸ் மனநிலையை உணர்ந்து சக்சஸ்ஃபுல்லான ஆளுக்கும் இதே பிரச்சனை இருக்கு, ஃபெயிலியரான ஆளுக்கும் இதே பிரச்சனை இருக்கு. ஸோ பொதுவாகவே திரைப்படங்கள்ல இந்த உலகம் முழுக்க எடுக்க போற எல்லா திரைக்கதை ஆசிரியர்கள், டிரெக்டர்ஸ், அவங்க எல்லாருக்குமே அடுத்து தாம் பண்ற படம் சம்பந்தமா ஒரு வேகான ஒரு கனவும், அதுக்கப்புறம் தான் அது கிளியர் ஆகுது. ஸோ உடனடியாகவும் அது நடக்கிறது இல்லை. ஸோ இப்படிதான் பொதுவாகவே இயங்குது. நானும் பார்த்தேன். பட் எனக்கு வெயிலுக்கு முன்னாடி என்ன எழுதுறதுன்னு தெரில, என்னை பற்றி எழுதணும்னு நினச்சேன். அதான் வெயில் சக்ஸஸ்க்கு பிறகு அந்த அவார்ட்ஸ்லாம் கொடுத்த ப்ரெஷர் அதிகமாக இருந்துச்சு. ஸோ ஒரு சரியான படத்தை பண்ணணும்னு நினச்சேன், கான்ட்ராஸ்டான படத்தை பண்ணணும்னு நினச்சேன். அதாவது இவருக்கு ரூரல் தான் சரியா எடுக்க தெரியும் அப்படிங்கிற பேர் வந்துடக்கூடாது, கவனமா நம்ம வந்து வெவ்வேறு ஜானர்ல ட்ரை பண்ணணும் அப்படின்னு ஆசைப்பட்டேன். ஸோ எதாச்சியா அங்காடி தெருங்கிற ஒரு இமேஜ் வந்துச்சு. ஸோ அதுல இருந்து அப்படி எழுத ஆரம்பிச்சேன். ஸோ ஒரு 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 இதுல இருந்தேன், விழிப்புணர்வோட இருந்தேன். அது நடந்துச்சு, அப்படிதான் அது நடந்துச்சு. இப்போ அங்காடி தெருல ஒரு இடத்துல அந்த காதல் வழி சாலையிலே அந்த லைன் வரும், முத்தமிழே பாட்டோட ஒரு லைன் வந்து ரொம்ப தெளிவாக கேட்குற மாதிரி நீங்கள் வச்சுருந்தீங்க. அவங்களோட அந்த லவ் உருவாகிற டைமில் இப்போ வந்து நிறைய படங்கள்ல அந்த சாங்ஸோட லைன்ஸை, பழைய பாடல்களை வந்து ப்ளே பண்ணுறது அப்படின்றது காமனாக இருக்குது. அப்போ வந்து அந்த பாட்டு உங்களுக்கு ரொம்ப பிடிச்சதா, அந்த லைன்ஸ் வரணும்னு குறிப்பாக வச்சதா? அது அப்போ நிறைய ஒரு கதை எழுத ஆரம்பிக்கிறப்பவே ஊரில் இந்த பாட்டு ரேடியோவில் கேட்டுட்டு இருந்துச்சுன்னா கதை எழுத ஆரம்பிப்போம். நம்ம ஒரு சீன் எழுத ஆரம்பிக்கிறப்பவே இந்த ரேடியோவில் இந்த பாட்டு, எஃப்எம்ல இந்த பாட்டு கேட்டுச்சு அப்படின்னு சொல்லிட்டு அது எப்பயுமே செய்கிறது தான். ஆனால் இன்னைக்கு அதை செய்ய முடியாத அளவுக்கு சட்ட சிக்கல்கள் இருக்கு. இப்போ வந்து ஒரு கம்பெனி, ஆடியோ கம்பெனி இந்த ரைட்ஸ் கேட்குது, நம்ம வைக்கணும்னா நம்ம பே பண்ணி தான் வைக்க வேண்டியிருக்கு. ஸோ அதனால முன்னாடி அப்படி எழுதிட்டு இருந்தேன். இப்போ எழுதுனா கூட வைக்கணுமா அப்படின்னு இப்போ எழுதுறதுக்கு முன்னாடியே டெலிட் பண்ணிடுறேன் நான். இப்போ அங்காடி தெரு கிளைமேக்ஸ்ல சார், அது வந்து நெகட்டிவ் கிளைமேக்ஸ் கிடையாது, அதே நேரம் ரொம்ப சந்தோஷமான கிளைமேக்ஸா அப்படின்னு சொன்னா திருப்தியான கிளைமேக்ஸ். ஆனால் ரொம்ப சந்தோஷமாகவும் அது முடியல. ஆக்சுவலாக முடிச்சிருக்க வாய்ப்பு இருந்த கதை. நீங்கள் அந்த கிளைமேக்ஸை எப்படி முடிவு பண்ணீங்க? இல்லை என்னன்னா, நிறைய பேர், நீங்கள் மட்டும் இல்லை, நிறைய பேர் சொன்னாங்க கடையை விட்டு வெளியே வந்தோடனே கதை முடிஞ்சிருச்சு, படம் முடிஞ்சிருச்சு, அதுக்கு பிறகு அந்த பொண்ணுடைய கால் போகணுமா, இந்த கேள்வி நிறைய பேர் என்கிட்ட கேட்டாங்க. ஆனால் எனக்குள்ள நான் ஒரு கதையை நினச்சி வச்சிருக்கேன். அந்த கதை என்னன்னா, என்ன எப்படி சொல்றதுன்னா வந்து, எல்லாமும் ஒரு பெண்ணுக்கு போன பிறகு, அதாவது வேலை போயிடுச்சு, அவள் கால் போயிடுச்சு, இதுக்கு பிறகும் யாரு தன் வாழ்க்கைக்கு அவங்க பேரண்ட்ஸ் அவரை விட்டு போயிட்டாங்க, அந்த பொண்ணை விட்டு போயிட்டாங்க, எல்லாம் விட்டு போன பிறகு யாரு ஒரு பெண்ணுக்கு உதவுகிறா, அப்போ காதல் கை கொடுக்குது. இதுதான் அந்த லைன் ஆக்சுவலா. இப்ப கடையை விட்டு வெளியே வந்த பிறகு அவங்க 2 பேரும் கல்யாணம் முடிச்சிருக்கலாம், சந்தோஷமா இருக்கலாம், ஓகே. ஆனா குடும்பம் அவளை கைவிட்ட பிறகும் காதல் கை கொடுத்தது, காதல் கைவிடவில்லை அப்படிங்கிற இந்த லைன் எனக்கு வர வேண்டியிருந்துச்சு. ஏன்னா அந்த கதையை நான் ஆரம்பிச்சதே வந்து அவ வந்து அடிபட்டு
இருக்கிறப்ப கனின்னு கத்துற இடத்துல இருந்து அந்த கதை ஆரம்பிச்சிச்சு. இந்த முடிக்கிற இடம் எல்லாம் போன பிறகும் காதல் கை கொடுத்தது. உடல் கவர்ச்சி இல்லை, அதை தாண்டியும் காதல் கை கொடுக்கறது தான் அந்த நான் பேச வந்த கதை. அதை பேசி ஆகும்னு நான் நம்பினேன். அதுக்கு இந்த கிளைமேக்ஸ் எனக்கு ரொம்ப தேவையானதாக அஸ் அ ரைட்டராக எனக்கு தேவையா இருந்துச்சு. இப்போ உதாரணத்துக்கு மஞ்சுமல் பாய்ஸ் கூட எடுத்துக்கலாம். ஒரு குழிக்குள்ள இருந்த ஒருத்தனை நண்பர்கள் சேர்ந்து காப்பாத்தினாங்க, அவனை தூக்கி கட்டி பிடிச்சாங்க, படத்தை கட் பண்ணிடலாம். ஏன்னா அந்த இடத்துலயே மனசுல உங்களுக்கு நிறைவு வந்துடுது. ஏன்னா ஒரு கதைக்கு இவ்வளவு போதுமானது. ஒருத்தனை குழிக்குள்ள விழுந்து எல்லாரும் காப்பாத்தினாங்க, எல்லாரும் கொண்டாடினாங்க, பசங்க சந்தோஷமா கார் எடுத்துட்டு போனாங்க, அதோட படம் முடிஞ்சிருக்கும். ஒருவேளை அந்த கதை கற்பனையாக யோசிக்கப்பட்டிருந்தால், அந்த கதை நிஜ கதைனால இதுக்கு பிறகு அவன் மென்டல் டிராமாவை அவங்க காமிக்கிறாங்க. அவன் குழிக்குள்ள விழுந்ததால அவனுக்கு வந்து டிப்ரெஷன் உருவாகுது, நிறைய கனவுகளை உருவாகுது, அதுல இருந்து அவன் மீள ஆரம்பிக்கிறான். இப்படி என் பையனை கூட்டி போய் இப்படி தள்ளி விட்டியடா, அவன் உடம்பு சரியில்லாம கிடக்குறானேன்னு அவங்க அம்மா கோச்சிக்கிறாங்க. அந்த பசங்களுக்கெல்லாம் அவங்க வாழ்க்கையில வந்து சந்தோஷமே இல்லாம இருக்கு. மெதுவா அதுல இருந்து அவன் வீழ்றான். அந்த அம்மாவுக்கு மெதுவா அந்த உண்மை தெரிய வருது, இந்த ஃப்ரெண்டை ஏத்துக்கிறாங்க அப்படின்னு டிராமா எங்க போக முடியுதுன்னா அந்த கதை உண்மையான கதை. அதனால இந்த டிராமா ஒரு ஃபிக்ஷன் ரைட்டரா நம்ம எங்க முடிப்போம்னா அவனுக்கு குழிகளும் தூக்குனதுல முடிச்சிரும். ஏன் இது தேவையில்லைன்ட்டு. ஆனா ஒரு கதைக்கு ரொம்ப முக்கியமானதே ப்ரீவியஸ், அதான் இதுக்கப்புறம் என்னவா நடக்குது. ஒரு கதை முடிந்த பிறகும் ஒரு கதை எப்பயுமே தொடர்ந்துகிட்டே இருக்கும். அந்த இடத்த நான் எப்பயுமே காமிக்கணும்னு நினைப்பேன் ஆக்சுவலா. அதுங்கதான் ஒரு ரைட்டரோட ஒர்க் இருக்குன்னு தோணுது. இப்போ வந்து அந்த படம் வந்து ஒரு ரைட்டரோட வேலை என்னவா இருக்கும்னு நான் நினைக்கிறேன்னா, ஓப்பனிங்ல வந்து அந்த பாடல் குணா குகையை வச்சு பாடல் போட்டதும் அவன் காப்பாற்றப்பட்ட பிறகு அவங்க கதையை எக்ஸ்டெண்ட் பண்ற இடம் இருக்குல்ல, அங்கதான் ஒரு ரைட்டரோட இடம் முக்கியம்னு நினைக்கிறேன். ஸோ ஒவ்வொரு ரைட்டருக்கும் டிஃபர் ஆகும். ஸோ அப்படிதான் நான் இந்த இடத்த பார்க்குறேன். இப்போ இத்தனை படங்கள் எழுதுனதுக்கும் வெப் சீரிஸை நீங்கள் அப்ரோச் பண்ணும்போது என்ன மாற்றங்கள்லாம், அதாவது ரைட்டிங்லேருந்தே தொடங்கியிருக்கும் இல்லையா சார், என்னெல்லாம் மாற்றிக்கிட்டீங்க? ஏன்னா இந்த இடத்துல ஹை பாயிண்ட்ஸ் வேணும், ஒவ்வொரு எபிசோடு முடிக்கும் போதும் ஒரு ஹை பாயிண்ட் வேணும் அப்படின்றதெல்லாம் இருக்குது வெப் சீரிஸில். அந்த மாதிரி நீங்கள் எப்படி தயார் பண்ணிக்கிட்டீங்க, மாற்றிக்கிட்டீங்க? ஆக்சுவலாக வந்து நான் அந்த லாக்டவுனுக்கு முன்னாடி இருந்தே மெதுவாக வெப் சீரிஸ் வந்து நெட்டில் பல்வேறு இடங்களில் பார்க்க ஆரம்பித்தேன். கேம் ஆஃப் த்ரோன்ஸில் இருந்து நிறைய வெப் சீரிஸ், ஹவுஸ் ஆஃப் காட்ஸ்ல இருந்து நிறைய வெப் சீரிஸ் நான் பார்க்க ஆரம்பித்தேன். ஸோ வெப் சீரிஸினுடைய உலகம் எப்படி இயங்குது. இப்போ வந்து சேக்ரெட் கேம்ஸ் வந்துச்சு, ஃபேமிலி மேன் வந்துச்சு. ஸோ இப்படி நிறைய வெப் சீரிஸ் வர்றப்ப வெப் சீரிஸ் எப்படி மெதுவாக இயங்க ஆரம்பிக்குது அப்படின்னு பார்த்தேன். ஸோ எனக்கு வெப் சீரிஸ் வாய்ப்பு வர்றப்ப ஸோ அதை எப்படி செய்யணுங்கிற மினிமம் ஒரு 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 கவனம் இருந்தது. எந்த மாதிரி இந்த வெப் சீரிஸை கொண்டு போக முடியும். ஏன்னா வந்து நிறைய பாதாளோக்கெலாம் ரொம்ப அருமையான ஒரு வெப் சீரிஸ். ஸோ ஒரு நீண்ட கதையை சொல்ல முடியும், வெவ்வேறு கதாபாத்திரங்கள் வழியாக சொல்ல முடியும் அப்படின்னு ஒரு மினிமமான ஒரு எனக்கு ஒரு ஐடியா இருந்தது. அதனால தான் வெப் சீரிஸ் எனக்கு வாய்ப்பு வந்தோடனே நான் வந்து வெப் சீரிஸ்குள்ளே போனேன். அங்கே ஃபிலிமை பொறுத்த வரைக்கும் டைரக்டர் ஓட கால் தான் ஃபைனல் கால். அதுக்கு பிறகு ப்ரொடியூசர் கால் கூட வந்து அவர் சும்மா சொல்லுவாங்க, அதை கேட்டுக்கலாம், இவ்வளோதான் அந்த அங்கே இருக்கிற ஒரு மனநிலை. இங்கே என்னன்னா ஒரு டீம் ஆஃப் ஆட்கள், இப்போ ஒரு ஜீனா ஜி5ல இல்லை ஓடிடி எனி தளத்தில் ஒரு டீம் ஆஃப் ஆட்கள் இருக்காங்க. அவங்களுக்கு வந்து நம்ம வந்து அதனுடைய பிகினிங்லேருந்து அவங்கள இம்ப்ரெஸ் பண்ண வேண்டியிருக்கு. அதனுடைய ஒவ்வொரு வளர்ச்சியும் அவங்கள்ட்ட சொல்லி ஓகே வாங்க வேண்டியிருக்கு. ஓகே வாங்கினா தான் ப்ராஜெக்டே அடுத்த கட்டத்துக்கு போவோம். இப்படின்னு வெவ்வேறு நிலைகள் இருக்கனால நான் எனக்கு முன்னாடி ஒரு ஃபிலிம் தயாரிக்கிறப்ப இல்லை ஃபிலிம் ஒரு டைரக்டராக இருந்தப்ப ஒரு ஒரு ப்ரொடியூசர்கிட்ட ஒரு முறை கதை சொன்னால் போதும், அப்புறம் படம் காமிச்சா போதும், இவ்வளோதான் ப்ரொடியூசருக்கும் நம்மளுக்குமான டிஸ்கஷன் இருக்கும். இங்கே வந்து ஒவ்வொரு கட்டத்துலையும் தொடர்ந்து அவங்ககிட்ட பேசிக்கிட்டே இருக்க வேண்டியிருக்கு, அவங்ககிட்ட காமிச்சிக்கிட்டே இருக்க வேண்டியிருக்கு. அது கொஞ்சம் சிரமமாக தான் இருந்துச்சு. ஒவ்வொரு முறையும் அவங்ககிட்ட எல்லா விஷயத்துக்கும் ஓகே கேட்டுக்கிட்டே இருக்கணுங்கிறது ரொம்ப சிரமமாக தான் இருந்துச்சு. ஸோ அதுவும் ஃபிலிம்லேருந்து நேரடியாக இதுக்குள்ளே வர்றப்ப அந்த தடுமாற்றங்களை சந்திச்சுக்க தான் செஞ்சேன். ஸோ அப்படி கடந்து தான் இருந்துச்சு. பட்டு ஓடிடி தளம் அப்படி தான் இயங்குது. ஸோ அதனால் அதை சரி இப்படி தான் இயங்குதுன்னு தெரிஞ்சுட்டு அதை அப்படியே கடந்தாச்சு. இப்போது படங்களுக்கு எழுதுகிறவங்க பொதுவாக ஒரு கணக்கு சொல்லுவாங்கல்ல சார், இப்போ ஒரு பேஜுன்றது 1 மினிட் அப்படி சொல்லுவாங்க.
அந்த 3 ஆக்ட் ஸ்ட்ரக்சர் அதெல்லாம் சொல்லுவாங்க. இப்போ வெப் சீரிஸ்க்கு வந்து அது எல்லாமே அப்ளை ஆகுதா இல்லை எல்லாமே மாறிடுதா? இப்போ அது வந்து இந்த 1 பேஜுங்கிறது சும்மா நம்மளுக்கு வச்சுக்கிட்ட ஒரு கணக்கு தான். இப்போ ஒரு கார் வர்றதே நம்ம 1 மினிட் காமிக்கலாம். ஸோ அது வந்து நம்மளே ஏதோ நம்மளே ஒரு வரைமுறையை வச்சுக்கணும், அதுக்கு மேலே போயிடக்கூடாது அப்படின்னு ஒரு கணக்கு தான் நான் நினைக்கிறேன். எப்பயுமே என்னுடைய படங்களில் நான் வந்து இந்த 3 ஆக்ட் ஸ்ட்ரக்சர் 5 ஆக்ட் ஸ்ட்ரக்சர் இப்படி இந்த ஸ்க்ரீன் பிள்ளைனுடைய எந்த விதிமுறையும் பயன்படுத்தாமல் தான் ஒரு படம் பண்ணிக்கிட்டு இருக்கேன். என்னுடைய படங்களே அப்படிதான். ஸோ நான் வந்து ரெகுலராக அந்த மாதிரி விதிக்குள்ளெல்லாம் நான் போக மாட்டேன். நான் கதை சொல்ல வந்த கதை, அந்த கதையினோட உணர்வு அது ஒழுங்காக கடத்தப்பட்டிருக்கா அப்படின்னு பார்ப்பேன். அதிகபட்சம் என்னுடைய படங்களில் இன்ட்ரோல் ட்விஸ்ட் கூட பெருசாக இருக்காது. கிளைமேக்ஸ் தான் ஒரு எமோஷனை, கனத்தை, இதயத்தை உருவாக்கணும். அதுவும் நான் ட்விஸ்டாலாம் நினைக்க மாட்டேன். அந்த கதையினுடைய ஆர்கானிக் growth தான் என்னுடைய கதையினுடைய ட்விஸ்ட். இங்கே வெப் சீரீஸில் வந்து இந்த ஃபர்ஸ்ட் எபிசோடோடைய எண்டு அப்படியே ஒவ்வொரு கதைக்கும் ஒரு 8 கிளைமேக்ஸ் கொடுக்கணும்னு வச்சுக்கோங்களேன். ஸோ இது ரொம்ப முக்கியமானதாக இருந்துச்சு. அப்புறம் த்ரில்லர் வேற சேர்ந்து இதுக்குள்ளே இருக்கிறதுனால அந்த ட்விஸ்ட்டை பண்ணுறதுக்கு எனக்கு ஈஸியாக இருந்துச்சு. அப்புறம் நான் வந்து ஆல்மோஸ்ட் இதுக்கு ஜெயமோகன் எழுதியிருக்காரு. ஸோ அப்புறம் என்னுடைய டயலாக் ரைட்டர்ஸ் எல்லாருமே ஒரு மாதிரி தயாராக இருந்தாங்க. ஸோ அதனால் ஓகே, ஓரளவுக்கு எளிமையாக கடந்துட்டேன்னு தான் நினைக்கிறேன். ஆக்சுவலாக இப்போ அரசியல் கதைகள் அப்படின்னாவே பொதுவாக வந்து யாரையாவது ஒரு சின்ன ரெப்ளிகா இருந்தால் நல்லாயிருக்கும், மக்கள் பார்த்து சிரிக்கிறதுக்கோ இல்லை ஒரு சின்ன சர்க்காசம் இருந்தால் நல்லாயிருக்கும் அப்படின்றது இருக்குது. இல்லை அது ரெகுலராக எல்லா பொதுவான திரைப்படங்களில் அதை செய்வாங்க ஆக்சுவலாக. ஸோ நான் வந்து அதை செய்யலை. ஸோ நான் வந்து அப்படி ரெப்ளிகா இருந்து அந்த கமெண்ட் அடிக்கிற இடத்த நான் பண்ணல. நான் வந்து உண்மையிலேயே என்னுடைய பார்வையிலிருந்து இந்த அரசியல் என்னவா இருக்குது, நான் என்ன மாதிரியான ஒரு பார்வையை முன்வைக்கிறேன், இந்த ஆட்சியாளர்களுடைய இந்த அரசியல்வாதிகளுடைய அகச்சிக்கல் என்னவா இருக்குது, இதை நான் வந்து இந்த படத்தில் பேசியிருக்கேன். நான் வந்து அந்த காமெடி டீல் பண்ணல. ஸோ நான் வந்து அவங்களுடைய அகச்சிக்கல் என்னவா இருக்குது, அவங்களுடைய வீடு என்னவா இருக்குது. இப்போ வெறும் அரசியல்வாதின்னு காமிச்சு போகிறோம். அரசியலோட வீடு என்னவா இருக்குது, அவருடைய நிஜ வாழ்க்கை என்னவா இருக்குது, அதற்குள்ளே இருக்கிற சிக்கலை ஒரு தந்தையாக, ஒரு தகப்பனாக, ஒரு கணவனாக, இல்லை ஒரு தாத்தாவாக அவர் எப்படி அதெல்லாம் ஹேண்டில் பண்ணுறாரு. அந்த உலகத்தை வெளியே ராஜாவாக இருந்தால் கூட வீட்டில் தான் பொண்ணை ஹேண்டில் பண்ண முடியாமல் இருப்பாங்க. பொண்ணு தான் சொன்னபடி கேட்காத ஒரு பொண்ணாக இருக்கும். ஸோ இப்படி ஒரு பொலிட்டிஷியனாக இருக்கிற ஒவ்வொரு குத்தருக்கும் பின்னாடி அவங்க குடும்பம் என்னவா இருக்குது, இந்த அகச்சிக்கலை தான் நான் இந்த வெப்சீரிஸை டீல் பண்ணியிருக்கேன். இப்போ தமிழ் இண்டஸ்ட்ரியில் சார் முன்னாடி அரசியல் படங்கள்ன்றது ரொம்ப அப்பப்போ ஒன்று தான் வந்துட்டு இருந்தது. இப்போது நம்ம கலைஞர் அவங்களாகட்டும், ஜெயலலிதா அம்மா இவங்க இறந்ததுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா அது தற்செயலாக நடந்ததாகவே இருக்கலாம், ஆனால் வரிசையாக நிறைய அரசியல் படங்கள் வந்துட்டு இருக்கு. அதை நீங்கள் கவனிச்சிங்களா? அதுக்கு எதுவும் காரணம் இருக்கதா நினைக்கிறீங்களா? ஒருத்தருடைய பயோகிராஃபி பண்ணுற படத்தை மட்டுமே ஒரு அரசியல் படமாக நம்ம எடுத்துக்க முடியாது. நான் அப்படி பார்க்குறது வந்து ரஞ்சித் அவர்கள் வந்த பிறகு வந்து தலித் அரசியல் பற்றி பேசிய படங்களில் பேசப்பட்ட அரசியல் ரொம்ப ஒரு நுண்ணிய பார்வையை வெளிப்படுத்துது. மாரி செல்வராஜ், ரஞ்சித் அவர்கள் அந்த படங்கள் சொல்கிறேன். அப்புறம் அவங்க உள்ளே வந்தனால பொது வெளியில் ஏற்பட்டிருக்கிற தலித் அரசியல் சம்பந்தமான பார்வை. இப்போ அசுரன் பேசப்பட்ட போது கவனமாக அந்த விஷயத்தை கையாளணும் அப்படிங்கிற ஒரு பார்வை. அப்புறம் சமீப காலமாகவே நம்ம வந்து அரசியல் மட்டும் இல்லை, அரவாணிகளை எப்படி ஒரு திரைப்படத்தில் காட்டக்கூடாதுங்கிற பார்வையும் வந்திருக்கு. அரவாணிகளை கேலி பண்ணுற பார்வை பேசக்கூடாது, திருநம்பி திருநங்கை இப்படின்னு பொதுவாக மனிதர்களை இல்லை பெண்களை இழிவுபடுத்துகிற மாதிரி காட்சிகளை வைக்கக்கூடாதுங்கிற ஒரு கவனம் பொதுவாகவே வந்திருக்கு. ஜாதி அடையாளங்களை, மத அடையாளங்களை நுண்ணிப்பாக கவனிக்கணும். இப்போ நான் எப்படி பார்ப்பேன்னா வந்து மாநாடு அது ஒரு முக்கியமான அரசியல் படம். அது ஒரு கமர்ஷியல் படமாக ஒரு தீவிரவாதி எப்படி பிடிச்சாங்க, ஒரு டைம் லேப்ஸை பற்றி பேசுது இப்படின்னு எடுத்துக்கிட்டா கூட அது வந்து பொதுவாக முஸ்லீம்னாவே குண்டு வைக்கிறாங்க இல்லை அப்படின்னு ஒரு அரசியல் பார்வையை முன் வைக்குது. ஸோ அப்படி நான் பார்க்குறேன். அப்புறம் வெப் சீரிஸில் வந்து கூஸ் முனிசாமியினுடைய ரோல் ரொம்ப முக்கியமானது. இன்னைக்கு வந்து ஒரு அரசால் ஒரு எதிர்த்தரப்பு எப்படி பாதிக்கப்பட்டாங்க அப்படின்னு சொல்கிறதுக்கு பெரிய கட்ஸ் வேணும். ஸோ அந்த பார்வை இந்த மாதிரி அரசியல் படங்களை தான் நான் வந்து
அது ஏதோ ஒரு முக்கியமான ஒரு கருத்தை சொல்லுது. வெறும் அரசியல் படங்கள் மட்டும் இல்லை, அரசியல் பார்வையும் முன்வைக்கிற படங்கள்ங்கிறது ரொம்ப முக்கியம்னு நினைக்கிறேன். இப்போ நீங்க சமீபத்துல பிஞ்ச் வாட்ச் பண்ண வெப் சீரிஸ் அல்லது ஓடிடியில் வந்த படங்கள்னா எதை சொல்லுவீங்க? வெப் சீரிஸ் காலாபாணி நான் வந்து பிஞ்ச் வாட்ச் பண்ணேன். ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருந்துச்சு. கூஸ் முனிசாமி வீரப்பன் அது நான் பிஞ்ச் வாட்ச் பண்ணேன். ஸோ இது ரெண்டும் எனக்கு வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருந்துச்சு. படங்கள் ஆல்மோஸ்ட் ஓடிடிலனா மலையாள படங்கள் நான் வந்து எல்லா படமும் பார்த்துட்டு இருக்கேன். ஸோ மலையாள படங்கள் ஆவேசம் தியேட்டர்லையும் பார்த்தேன். ஒரு ஒரு மகா பெரிய நடிகன் ஃபகத் ஃபாசில் பிரமாதமாக அதை ஸோ தொடர்ந்து இந்த ஒரு தொடர்ந்து நான் மலையாள படம் பார்க்குற ஒரு ஆளாக மாறிட்டேன். ரொம்ப ஃபசில் ஜோசப் நடிக்கிற படங்கள். ஸோ அதனால் மலையாள படத்தை கூர்ந்து கவனிக்கிற ஒரு இடமா மாறிடுச்சு. நன்றி சார். மகிழ்ச்சி. இந்த கான்வர்சேஷன் வந்து ரொம்ப சந்தோஷமாகவும் இன்ட்ரெஸ்டிங்காகவும் இருந்தது. தலைமைச் செயலகம் வெற்றி பெற வாழ்த்துக்கள். தேங்க்யூ. நன்றி. தமிழகத்தின் அரசியல் புலனாய்வு வரலாறு நக்கீரன் பப்ளிகேஷன்ஸ். இந்த கோடை விடுமுறையை புத்தகங்களுடன் கொண்டாடுங்கள். கோடை காலத்தை முன்னிட்டு ஏப்ரல் 23 முதல் மே 30 வரை நக்கீரன் வெளியீடுகளான அனைத்து நூல்களுக்கும் 25% சிறப்பு தள்ளுபடி. புத்தகங்களால் கோடையை கொண்டாடுவோம்.